Right. முதலாவது பார்க்கும் அயன் பிணைப்புன்னா என்னன்றது அடிப்படையில இருந்து பார்ப்போம். நீங்க ஓ லெவல்லையும் படிச்சிருப்பீர்கள். நான் இ லெவல்ல என்னன்னு பார்ப்போம். சோடியத்தை எடுத்தோம்னா வாயுநிலை அணுவும் குளோரின் வாயுநிலை அணுவும் இடத்திறனை பரிமாற்றுதல் மூலம் அயன்களை தொகுக்கும். இப்படி உருவாகிற அயன்கள் திண்மநில சேர்வில் உருவாகும். இதுதான் அயன் பிணைப்பு நிகழ்ந்த ஒரு தாக்கம் மாதிரி எழுதும். நாங்க திண்மம் மூலக்கூறு எல்லாம் கருதும். இதுல இதுதான் நடக்கும். இதுல என்ன நடக்கும்டா லெத்திரில இப்ப பாருங்க, இந்த நியோண்ட லெத்திரிலை போட 3s1, இது நியோண்ட லெத்திரிலை போட 3s2 3p5. இது Na+ மாறும் வாயுநிலை அயன். இது Cl- இந்த மாறும் வாயுநிலை அயன். இதர் நியோண்ட லெத்திரிலை பெறுவர், இதர் ஆகண்ட லெத்திரிலை பெறுவர். இது ஒரு கட்டாயமான விடயம் இல்லை. அதாவது சடத்துவாய்கள் லெத்திரிலை பெறணும் என்றது கட்டையனுக்கு கட்டாயம் இல்லை, அயன்களுக்கு கட்டாயமா சடத்துவாய் லெத்திரிலை பெறும். இந்த ரெண்டும் சேர்ந்து இப்படி ஒரு சால கட்டாயமா உருவாகும். இதுதான் அயன் பிணைப்பு உருவாகிறதுக்கு அடிப்படை. வாயுநிலை அணுக்கள் தங்களுக்கு இடையே இடத்திறனை முற்றாக மாற்றீடு செய்யும். சோடியத்தை எடுத்தீங்கன்னா இந்த 1s2 2s2 2p உள்ள எலக்ட்ரான் இருக்கும். குளோரினை பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p 7 எலக்ட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் இந்த சக்தி மட்டத்துக்கு மாறி போனோட ரெண்டு பேரும் தனியே இருக்கும். அதாவது இதுல இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் மேற்பொருந்துற மாதிரியோட நடக்காது. ஆர்பிட்டல் மேற்பொருந்துற மாதிரியோட நடக்காது. ரெண்டும் தனித்தனியான அயன்களா இருக்கும். இந்த அயன்களுக்கு இடையில நடக்கும் வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், நிலைமின் கவர்ச்சி விசையை தீர்மானிக்கக்கூடிய ஃபோர்ஸ் F proportional to Q plus into Q minus over R square. பிசிக்ஸ்ல படிப்பேன். இதை சொல்ற கூலோம் விசை. ஏற்றமுள்ள துணிகளுக்கு இடையில தொழிற்படுற விசையை கூலோம் அப்படி தொடர்படுத்தி காட்டுறதா ஈட்டத்தின் பெருக்கமும் ஆரையும் ரெண்டுக்கும் இடப்பட்ட தூரம். அந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட தூரம் என்றது எப்படி இருக்கும்னா R+ இந்த கட்டையின் ஆரையும் R- கட்டையின் ஆரையும் அணையின் ஆரையும் கூட்டினா கருவிட தூரம் வரும். இந்த கருவிட தூரத்தை கூட்டி போறோட பெருக்கும். அப்ப ஏற்றம் கூட இந்த ஃபோர்ஸ் அளவு கூடும். ஏற்றம் கூட இந்த கூலோம் விசை இந்த கவர்ச்சி விசை அளவு கூடும். அப்ப எங்களுக்கு சோடியம் அயனும் குளோரைடு அயனும் எதிரெதிர் ஏற்றம் உள்ள அயன்கள் உருவாகும். இந்த அயன்களை ஒன்று மாறி மற்றது கவர்றதால உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த அயன்கள் எல்லாம் ஒன்று சேரும். அப்படி ஒன்று சேரிக்கு உங்களுக்கு உருவாகிறதான் சாலக கட்டமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப காட்டியிருக்கிற இந்த புக் மாதிரி அடிச்சு தந்த இதுல சோடியம் குளோரைடு சாலக கட்டமைப்பு காட்டி. இந்த சோடியம் குளோரைடு சாலக கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க வேண்டாம். ஒரு சோடியம் அயனை சுத்தி 6 குளோரைடு, ஒரு சோடியம் அயன் இதுல இருக்குமெண்டா இதை சுத்தி நீங்க பார்க்கணும். இதுல பின்னுக்கு ஒரு அயன் இருக்கு, இதுல முன்னுக்கு ஒரு அயன் பேர், இதுல ஒரு பின்னாடி ஒரு அயன், முன்னாள் அயன். அதே மாதிரி இதுலயும் அப்படி நாங்கள் எண்ணினோம்டா எத்தனை அயன்கள் வரலாம்டா 6 அயன்கள் வரலாம். ஒரு விதமா பாக்குறேன்டா 4 அயன் ஒரு தளத்திலே இருக்கு, 4 அயன் ஒரு தளத்திலே இருக்கு. குளோரைடு 4 அயன் ஒரு தளத்திலே இருக்கு. இதுக்கு இடையில சோடியம் அயன் இருக்கு. சோடியம் அயன் சின்ன இருக்கு. நீ அடுத்ததா நீங்க பார்க்கணும் மெட்ட 2 அயன் எப்படின்னா சோடியம் அயனுக்கு மேல வைக்கிற மாதிரியும் மற்ற போர்டுல கீழே இருக்கிற மாதிரி யோசிக்கணும். 6 அயன் வரும். இது தளத்துல 4 இருக்கும், இதுல மேலே 1 இருக்கும், கீழே இருக்கும். இப்ப நீங்க எப்படி பார்க்கலாம்னா பேப்பர் எடுத்தா சோடியம் அயன் நடுவில் இருக்கும், ரைட், 4 குளோரைடு அயன் இருக்கும், மேலே ஒரு அயன் கீழே ஒரு அயன் இருக்கு. இப்படித்தான் இருக்கும், 6 அயன் இருக்கு. அதே மாதிரி தான் குளோரைடு அயன் வந்தாலும் அதே மாதிரி பார்க்கணும். குளோரைடு அயனை சுற்றியும் 6 சோடியம் அயன் இருக்கிற மாதிரி பாருங்க. ரெண்டுமே ஒரே எண்ணிக்கையில் இருக்கு, ரெண்டுமே ஒரே எண்ணிக்கையில் இருக்கு. குளோரைடு சுத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா குளோரைடு அயன் நடுவில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 6 சோடியம் அயன் சுத்தி இருக்கு. அதே மாதிரி குளோரைடு அயனுக்கு பதிலாக சோடியம் அயனை போட்டு பார்த்தா 6
குளோரைடு ஆண்டு 6 என்பது அந்த கோஆர்டினேஷன் நம்பர் ஈதல் எண். ஈதல் எண் சோடியம் குளோரைடு மட்டும்தான் ஒரு சிலபஸ்ல இருக்கு. உதாரணமா சீசியம் குளோரைடு பாத்தீங்கன்னா அப்படி வராது. இதுல சீசியத்தின் கோஆர்டினேஷன் நம்பர் 8 என்றும் குளோரைடு கோஆர்டினேஷன் நம்பர் தெரியாது. ஆரோ வேற ஒரு நம்பர் வேறுபடும். கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது ஒரு திட்டமான பெருமானத்தை இங்க சொல்லிடலாம். யாருக்கு சொல்லிடலாம், ரைட்? அது சேர்வைக்கு சேர்ந்த வேறுபாடு. அது காரணம் அந்த சால கட்டாயத்தின் ஒழுங்கம். அது சொல்றது ரேடியஸ் ரேஷியோ லோவர் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ். இந்த விகிதம் தான் சொல்லும் ஒரு அயனை சுற்றி எத்தனை அயன் காணப்படும் என்ற அந்த இதுதான் சொல்லும், ரைட்? sodium ion கேள்வி வந்து அது எனக்கு வடிவா விளங்கவில்லை. பட் அதுல இதுல இதுதான் பிரச்சனை என்னன்னா வடிவா கவனிங்க. இதுதான் அந்த சொல்ற ரேடியஸ் ரேஷியோ லோன். நீங்க ஒரு கட்டையனும் எண்ணெயும் ஆரைய கழிச்சு அந்த விகிதத்தை கண்டியலன்னா ஒரு சார்ட் ஒன்று இருக்கு, என்ன வகையான சால கட்டாயம். இப்ப எங்களுக்கு ஏறவெளிக்கு இல்லாத விஷயம் நான் கலைக்கிறது விளங்காடி பயப்படக்கூடாது. நான் சும்மா சொல்றேன், சில சொன்னா விளங்க மாட்டேதான் சொல்றேன், எல்லாருக்கும் விளங்காது. ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் FCC, பாடி சென்டர்ட் கியூபிக், சிம்பிள் கியூபிக், இப்படி கணக்க வகையான சால கட்டமைப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இதுல வந்து சோடியம் குளோரைடு வெறும் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் ஒரு வகை. நீங்க நெட்டில அடிச்சு பார்த்தா தெரியும் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். அந்த வகையில தான் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இப்ப பாடி சென்டர்ட் கியூபிக் வந்தா சீசியம் குளோரைடு மாதிரி நடுவில சீசியமாய் அதை சுற்றி குளோரைடான்னு 8 கோஆர்டினேஷன் நம்பர் வரும். அது எப்படி 8 வருதுன்னா ஒரு சதுரமுகியின் எல்லா மூலையிலையும் குளோரைடான் இருக்க நடுவில சீசியமாய் இருந்தா அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 8 வரும். அப்படி மாறுபடும். இதுல அப்படி சோடியம் குளோரைடு என்ன நடக்கும், முகங்கள்ல எல்லாம் அரைவாசி வருகிற பார்த்ததுக்கு சதுர கட்டமைப்பும் இருக்கு. லோக்கல் ஏரியாவில தான் இந்த பாடம் இல்லை, ரைட்? நீங்க வேற நாட்டு பேப்பர் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் சேர்த்துட்டாங்க சிலபஸ்ல. இந்த ரேடியஸ் ரேஷியோ பிள்ளை கணிக்க கொடுத்து எந்த வகையான சாதக கட்டாயம் பண்ணிட்டு கேட்பாங்க. இந்த பீரியட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏ லெவல் தான் உண்மையா. எப்படி உங்களோட ஓ லெவல்ல சில விஷயம் ஏமாத்துறதோ அது மாதிரி இது ஒரு மாற்றப்படுது, ரைட்? ஆனா உங்களுக்கு நியூ சிலபஸ்ல என்ன மாற்றம் என்று பாத்தீங்கன்னா இது கட்டாயம் உங்களுக்கு தெரியும். சீசியம் குளோரைடுக்கு இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 6 கட்டாயம் தெரியும், ரைட்? அந்த டேர்ம் கோஆர்டினேஷன் நம்பர் இதல் என்னன்னு சொல்றோம், ரைட்? இப்ப இதுல இருக்க சாலை கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா விலங்கும் எப்படி சோடியம் அயனும் குளோரைடு அயனும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. ஒரு 1 மினிட் தாரன் பாருங்க, நான் சொன்னது விலங்குதான். இந்த 2 ஸ்ட்ரக்சர் தந்திருக்கேன் பாருங்க. நோட்ஸ் பாருங்க. அந்த போல் அண்ட் ஸ்டிக் மாடல் ஸ்கூல்ல செய்து காட்டுவோம். அதுலேயே சோடியம் குளோரைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பை சுத்தி 6 பச்சை இருக்கும். அதே மாதிரி ஒரு பச்சையை சுத்தி 6 கருப்பு காணப்படுற மாதிரி இருக்கு. கோஆர்டினேஷன் எப்படி மாறி மாறி அழுங்குறது. ஒரு செக்ஷனை மட்டும் பிரிச்சு காட்டினா எப்படி இருக்குன்னா சோடியம் அயன் இல்ல குளோரைடு, சோடியம் அயன் குளோரைடு, கீழே குளோரைடு அயன் sodium, chloride plus sodium. இப்படி பக்கத்துல இருக்க போறது வந்து குளோரைடு அயன். இதுல மேல போனீங்கன்னா குளோரைடு, இல்ல இந்த டிரெக்ஷன்ல வந்தீங்கன்னா குளோரைடு, இந்த டிரெக்ஷன்ல வந்தீங்கன்னா குளோரைடு. அப்ப எத்தனை குளோரைடு அயன் சுத்தி இருக்கலாம் பாருங்க. ஒரு சோடியம் அயன் சுத்தி 1 2 4 5 6. அதே மாதிரி ஒரு சோடியம் அயன் சுத்தி பார்த்தீங்கன்னா குளோரைடு அயன் குளோரைடு அயன் குளோரைடு.
என்ன பார்த்துருந்தாலும் அதே மாதிரி 1 2 3 சோடியம். அதுல 1 2 3 4 5 6 அப்படி ஒவ்வொரு கார்னர்லயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஈதலன் 6 6 பேர். ஸோ அதுதான் சோடியம் குளோரைடு. அப்ப இதுல இந்த கோடு வந்து வளமையா நாங்கள் கோடைக்கு நடக்கும் ஒரு சோடி பங்கிட்டு இலத்திரங்களை தானே காட்டுறது. அப்படி உண்மையா இது இந்த நேர்கோட்டு சும்மா நினைச்சு காட்டிருக்கு. இந்த ஒழுங்குபடுத்து இந்த கோடி அயன்கள் தான் இருக்கு. அயன்கள் இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதா தானே. அப்ப இந்த அயன் பிணைப்புக்குரிய அடிப்படை விலங்குகள் பாருங்க. அணுக்களுக்கு இடையே இலத்திரன்கள் முற்றாக இடம் மாற்றப்படும். சோடியத்தின் இலத்திரன் முழுமையா குளோரினுக்கு போய் அயன்கள் உருவாகும். அப்படி உருவாகிற அயன்களுக்கு இடையில தொழிற்படுற வலிமையான நிலவின் கவர்ச்சி விசை காரணமாக ஒரு சாலக கட்டமைப்பை தோற்றுவிக்கும். அந்த சாலக கட்டமைப்பை தோற்றுவிச்சா பிறகு உருவாகிற பிணைப்பு தான் பேர் அயன் பிணைப்பு. அயன்களுக்கு இடையில உருவாகிற நிலவின் கவர்ச்சி விசை அந்த பிணைப்பு காரணமா இருக்கு. பாருங்க அந்த நோட்ஸ் இருக்கா பாருங்க. அணுக்களிடையே முற்றாக இலத்திரன் பரிமாற்றப்படும் போது நீர் அயன்களும் மறை அயன்களும் உருவாகும். எதிரெதிர் ஏற்றமுடைய அயன்களிடையே தொழிற்படும் நிலவின் கவர்ச்சி விசை காரணமாக அயன் பிணைப்பு உருவாகும். ரைட், இது அடுக்கப்பட்டு திண்ம நிலை சாலக கட்டமைப்பை உருவாகும். ரைட், சோடியம் குளோரைடு சாலகத்தில் ஒரு சோடியம் அயனை சுற்றி 6 குளோரைடு, ஒரு குளோரைடு அயனை சுற்றி 6 சோடியம் அயன் இருக்கிறது என்பது கட்டாயம் தெரியும். ரைட், இதை தாண்டி அயன் பிணைப்புண்டா ஒன்று இல்லை. ஸோ இதுல சும்மா நாங்கள் அயன் சிறு லூயிஸ் கட்டமைப்புன்னு சொல்லலாம். உண்மையா அங்க ஒரு லூயிஸ் கட்டமைப்பு ஒன்று இல்லை. உண்மையா அயன் சிறு எப்படி லூயிஸ் கட்டமைப்புனா அயன்கள்ட்ட லூயிஸ் கட்டமைப்பு. உதாரணமா சோடியத்தின் எத்திரநிலைப்படுத்துறேன்டா சோடியத்துக்கு 3 சோடிய எத்திரன் அதுல வலுவட இருக்கும். ஆனா இது நீரேற்றத்தோட இருக்கும். குளோரைடு அயனும் லூயிஸ் கட்டமைப்புன்னு சொல்லலாம். இது என்னத்தை சொல்லுதுன்னா இதுக்கு இடையில எந்த ஒரு பிணைப்பும் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆர்பிட்டல்ல மீட் பொருந்துகள் இல்லை. அவை இது வேற வெரைட்டி. அடுத்ததா நாங்கள் பார்க்க வேண்டும் அயன் பிணைப்பு படிக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அயன் பிணைப்பு என்பது விளங்கும். ஆனா அயன் சேர்வையில பங்கீட்டு தன்மை இருக்கு. அதுதான் எங்களுக்கு இதுல முக்கியமான விடயம். அயன் சேர்வையில அது என்ன பங்கீட்டு தன்மை என்றா உங்களுக்கு தெரியும் பங்கீட்டு பிணைப்புக்குரிய இயல்பு ரெண்டும் ஒன்று கொண்டு மேற்பொருந்தது. அணுக்கள் ஒன்றோடு மேற்பொருந்திருக்கு. ஒரு ஹைட்ரஜன் அணுவும் மேற்பொருந்தேக்க நடக்கும். ஆர்பிட்டல் மேற்பொருந்தி. ஆனா அயன் சேர்வைன்னா என்ன நடக்கும்? பெர்ஃபெக்டா அயன்கள் அப்படி தனித்தனியே இருக்கு. இது ஒரு நேராயன், இது ஒரு மறையாய் தனித்தனியே இருக்கு. இப்படி அணுக்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று சுருகி மேற்பொருந்தாது. ரைட், இப்படி மேற்பொருந்துதான் நடக்காது. அப்படி மேற்பொருந்துகை அடையாம இருக்கீங்க சில சந்தர்ப்பங்கள் என்ன நடக்கும்னா இந்த மேற்பொருந்துகை நடக்கிற மாதிரி ஒரு தோற்றப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன டேப்பா. இப்ப இதுல 2 அயன்களை நாங்க பார்ப்போம். இது நேர் அயன், மற்றது மறை அயன். அயன் சேர்க்கையில் எடுத்தோம்னா 2 அயன்கள், ஒன்று நேராயன் மற்றது மறையாயன். இந்த நேராயன் என்ன செய்யும்னா ஒப்பீட்டளவுல பருமன்ல சின்னனாத்தான் இருக்க பார்க்கும். இது மறையாயன் இலத்திரன கவர், மறையாயன்ல உள்ள இலத்திரன கவர். அப்ப இதுக்கு நாங்கள் ஒரு சிறப்பியல்பு பார்க்கணும்னா முனைவாக்கும் தகவல். முனைவாக்கும் வலு அல்லது திறன். முனைவாக்கு வலு அல்லது திறன் கட்டையனோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மறையாயன் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பருமன்ல பெருசா இருக்கீங்க. இந்த கருவச்சூழல இருக்கிற அந்த இலத்திரன் அடர்த்தி பரம்பல் இருக்குதான். இந்த இலத்திரன் அடர்த்தி பரம்பல் சமச்சீரா காணப்படாம அது முனைவாக்கம் அடையும். இப்ப அது எப்படி மாறுதுன்னா அப்படி மாறும்.
முட்டை வடிவம் கரை இதுல இருக்கக்கூடியதா இலத்திரன் கூட இந்த பக்கமாகவும் இந்த பக்கம் இலத்திரனுக்கு குறைவாகவும். இது முனைவாகு தகவல் தகவு அல்லது திறன். அப்ப ரெண்டு டேர்ம் இருக்கு. அனாயன் முனைவாக்கம் அடையும், கெட்டேன் முனைவாக்கம் அடைய செய்யும். அந்த முனைவாக்கம் அடைய செய்கிற அயனுக்கு நாங்கள் கரைக்கிறது வந்து முனைவாக்கும் வலு. இதுக்கு கரைக்கிறது முனைவாக்கும் வலு அல்லது ஒரு திறன், முனைவாக்க திறன். போலரைஸ் அபிலிட்டி, போலரைசிங் பவர் என்றுதான் சொல்றோம். பவருக்கு தமிழ்ல வலு, போலரைசிங் பவர், இதுல போலரைஸ் அபிலிட்டி தகவல், அதுக்குரிய நாட்டம். அப்ப நாங்கள் இதுல பார்த்தோம்னா முனைவாக்கு தகவு அனாயனுக்குரியது, முனைவாக்கும் வலு கெட்டேனுக்கு. ரெண்டு இயல்பின் அடிப்படையில நாங்கள் அயன் சேர்வுகள அயன் இயல்பை ஒப்பிடலாம். சரியா? அயன் சேர்வுகள அயன் இயல்பை ஒப்பிடுறதுக்கு இந்த ரெண்டு டேர்மையும் இருக்க விளங்க பார்ப்போம். இப்ப உங்களுக்கு முதலாவது இந்த இதுக்கு முதல் நீங்கள் நான் சொல்ற மாதிரி ஒரு கேட்டகரி செய்யும். ஒரு லண்டன் விச படிக்க பார்த்த அதே கருத்து. இது கருவச்சூல இருக்கிற வழியில இலத்திரங்கள் இப்படி இயங்கி கொண்டு. ஆனா இஞ்சால ஒரு புலம் தொழிற்படுமா இருந்தா நாங்கள் ஒரு நேரேற்றமுள்ள அயன் விரைக்க நேர்மின் புலம் தொழிற்படும். அது என்ன செய்யும்? இந்த இலத்திரங்களை இந்த டிரெக்ஷன்ல கவர், அப்படி கவரேக்க நடக்கும். இவர்கள் உள்ள இலத்திரன் அடர்த்தி பரம்பரை இப்படி சீரா இருக்க முடியாது. நேராயன் கவரே நடக்கும். இந்தியாவில் இருக்கிற இலத்திரன் முகை கூட அந்த பக்கமா போயிடும். அதாலதான் இந்த மாதிரி ஷேப் எழுதணும். அப்ப நேராயன் இப்படி கிட்ட வரைக்கல இலத்திரன் முகில் ஒரு பக்கமா கவரப்படும். அப்ப இந்த இலத்திரன் நடத்தி பரம்பரை சிதைக்கப்படும். அப்படி சிதைக்கப்படைக்க நடக்கும்னா இந்தியாவில் இலத்திரன் நடத்தி குறையும். இலத்திரன் நடத்தி குறைந்த இந்த பக்கத்துல ஒரு டெல்டா பிளஸ் ஈட்டமும், இலத்திரனுக்கு கூடின இந்த பக்கத்துல ஒரு டெல்டா மைனஸ் ஈட்டமும் தூண்டப்படும். அப்ப இதை சொல்வது முனைவாக்கம். இப்ப அனாயன் தான் ஏற்றம் மாறாது, ஆனா பரம்பல் சமச்சீரட்டு தான் மாறிடுது. அப்ப நான் சொல்லுவோம் அனாயன் முனைவாக்கப்பட்டிருக்கு. அப்படி முனைவாக்கப்பட்டா இந்த இலத்திரன் முகிலுக்கும் இந்த இலத்திரன் முகிலுக்கும் இடையில சில வேளையில ஒரு இடைத்தாக்கம் ஏற்படுது. அப்படி இது கிட்ட வந்துச்சுண்டா கெட்டையன் ஒரு விதமா பார்த்தோம்னா பங்கிட்டு பிணைப்பு மாதிரி ஒரு இயல்பு கிடைச்சிருக்கு. ஒன்றொன்றுக்குள்ள மேற்படுத்தலாம் சில வேளையில. அப்ப அது பங்கிட்டு தன்மை. அயன்களா 100% செப்பரேட்டா இருக்கணும். அதே போல அந்த அயன்களுக்கிட்ட வடிவம் வந்து கோளமா இருக்கும். அயன் சேர்ந்தா அயன்கள் கோளமா இருக்கும். ஆனா இங்க கோளமா இருக்காம இருக்கு. இப்ப அனாயன் கோள வடிவத்தை இழந்திருந்தா நாங்க சொல்லுவோம் அது முனைவாக்கப்பட்டிருக்கு. முனைவாக்கப்பட்டா அதுல பங்கிட்டு இயல்பு தோன்றி, அதாவது பங்கிட்டு சேர்வுல என்னென்ன இயல்பை காட்டுமோ அது வந்து. அப்ப நாங்கள் அயன் சேர்வுகள்ல ரெண்டு டேர்மையும் எப்படி விளங்கிக் கொள்றோம்? அனாயன் முனைவாக்கம் அடைகிறதாகவும் கெட்டையன் அதை முனைவாக்கம் அடைய செய்கிறதா, அதுக்குரிய அபிலிட்டி வந்து முனைவாக்கம் வேறு. ரைட்? இந்த ரெண்டு டேர்மும் விளங்குதான்னு கட்டாரு. ரைட்? அனாயன் முனைவாக்கம் அடைவதன் காரணமாக அயன் சேர்வை பங்கிட்டு இயல்பை வெளிப்படுத்துகிறது. இது ரெண்டு காரணம் தான் இருக்கு. ஒன்று அயன் ஏற்றம், அயன்கள் ஏர். அயன் சாளரத்தில் கெட்டையன் சிறியதாக இருப்பதனால் இலத்திரன் முகில் கருவோடு வெண்மையாக இணைக்கப்பட்டது. அப்ப கெட்டையன்ல இருக்கிற இலத்திரன் முகில் கருவோட வெண்மையா பிணைக்கப்படும். நேரேற்றம் தானே. வேற விதமா சொல்றேன்டா பயன்பாடு கரையேற்றம் கெட்டையன்ல எப்பயும் கூட்ட வார்த்தை. அப்ப ஒரு இலத்திரன் உணர்ற கருவின் கவர்ச்சி விசையும் கூட. அப்ப வெண்மையா கவர்ந்து வச்சிருக்கோம். அப்ப அது இப்படி முனைவாக்கம் அடையாது. முனைவாக்கம் வந்து நடக்காது. நேராயன்ல முனைவாக்கம் நடக்கவே நடக்கும். ரைட்? ஆனால் அனாயன் பெர்மனன்ட்லயும் பெருசா இருக்கும். வெளியேற்று இலத்திரன் கெட்டையனோட ஒப்படைக்க தளர்வா பிணைக்கப்பட்டதால வெளி மின் புலங்களால் அனாயன்களின் இலத்திரன் அடர்த்தி முகில் வந்து மாற்றப்படும். நேர் மின்புலம் செல்வாக்கு செலுத்தும் போது பெரிய அனாயன்களின் இலத்திரனின் முகிலின் வடிவம் இலகுவாக பாதிக்கப்படும். கெட்டையன்ற மின்புலத்தின் வலிமையால் அனாயன்ல உள்ள முகில் தன்னை நோக்கி இழுக்கப்படும் ஆற்றல் வரும். இவ்வாற்றல் முனைவாக்கும் வேலு. அதே மாதிரி அனாயன்ல இலத்திரன் வந்தபடி சிதைவடைந்து கோள வடிவத்தை இழந்து முட்டை வடிவம் மாறுற அந்த தன்மையை சொல்றது முனைவாகு தகவல், அது முனைவாகு
முனைவாக்கும் திறன் சொல்லி. ஸோ இது ஒருக்கா நோட் பண்ணுங்க, நான் சொல்றது இருக்கா, இது நான் சொல்றது இருக்கா நோட் பண்ணுங்க. இது நோட்ஸ்ல இருந்தாலும் இது இருக்கா போடுங்க. முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் திறன் எழுதி பிரிண்ட் பண்ணினா அந்த பிரிண்ட் பண்ண நோட்ஸ்ல எழுதுங்க, இடத்துல எழுதி விடுங்க. முனைவாக்கும் வலு கொண்டு எழுதுங்க. அனாயனின் இலத்திரன் அடர்த்தி பரம்பலை சிதைக்கும் கெட்டயனின் ஆற்றல் முனைவாக்கும் வலு எனப்படும். அனாயனின் இலத்திரன் அடர்த்தி பரம்பலை அனாயனின் இலத்திரன் அடர்த்தி பரம்பலை சிதைக்கும் கெட்டயனின் ஆற்றல் முனைவாக்கும் வலு எனப்படும். முனைவாக்கும் வலு எனப்படும். அடுத்ததா போடுவோம் முனைவாகு தகவல் போடுவோம். முனைவாக தகவல் போட்டு போயிருந்தோம். அனாயனில் உள்ள இலத்திரன் அடர்த்தி பரம்பலின் வடிவம். அனாயனின் இலத்திரன் அடர்த்தி பரம்பல் வடிவம் கோள வடிவத்திலிருந்து சிதைவடையும் தகவு முனைவாகு தகவு எனப்படும். முனைவாகு தகவு எனப்படும். ரைட். இப்ப கவனிங்கோ, இதுல ஒரு உதாரணம் தந்திருக்கு. குளோரைடைன் எப்படி முனைவாக்கம் அடையுது என்பதையும், ஒரே அனாயன் வேறு வேறு கெட்டயன் மெட்டதுல பார்த்தா ஒரே அனாயன் வேறு வேறு கெட்டயன், இந்த பக்கத்துல பாருங்க ஒரே கெட்டாயன் வேறு வேறு அனாயன். இதை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம் இந்த ரெண்டு இயல்பு. ஒரு பாருங்க ஒரு வடிவா இந்த ஸ்கிரீன்ல உள்ள இந்த டயக்ராம் வடிவா கிளியரா இதை சொல்லு. சோடியம் அயனோட இருக்கிற குளோரைடான்ல இலத்திரன் அடர்த்தி பரம்பல் சிதைக்கப்பட்டது. மெக்னீசியம் 2+ இன்னும் சிதைக்கப்பட்டது. Al3+ அதை விட கூட சிதைக்கப்பட்டது. இப்ப இலத்திரன் அடர்த்தி பரம்பல் எப்ப கூட சிதைக்கப்பட்டது? கெட்டையன் ஈட்டம் அதிகரிச்சு ஆர குறையீட்டு ஈட்டம் அதிகரிச்சு ஆர குறையீட்டு. மெட்ட பக்கம் பாருங்க, ஒரே கெட்டையன் அலுமினியம் 3+, அதுல அனாயன் பருமன் அதிகரித்து கொண்டு போக நடக்கும். இலத்திரன் அடர்த்தி பரம்பல் சிதைக்கப்படும் அதிகம். குளோரைடான்ல சிதைக்கப்படுறதுல பார்க்க குளோரைடான்ல கூட சிதைக்கப்படும். குளோரைடானை விட புரோமைடான்ல இன்னும் சிதைக்கப்பட்டது பங்கிட்டு பிணைப்பாவே ஆயிடுச்சு. பாருங்க, அலுமினியம் புரோமைட் கூட பங்கிட்டு இயல்பை காட்டுது. இந்த பிணைப்பு ஏற்பட்டு அலுமினியம் குளோரைடும் பங்கிட்டு பிணைப்பாயிடுச்சு. ஆனா அலுமினியம் புளோரைட் அயன் பிணைப்பாவே இருக்கு. முனைவாக்கப்பட்டாலும் அயன் பிணைப்பு. இது இருக்கா பார்த்து கொஞ்சம் யோசிங்க. அப்ப நான் விளங்கப்படுத்துறது.
ரைட். இப்ப கீழே போடுங்க. முனைவாக்கும் வலு தங்கியுள்ள காரணிகள். முனைவாக்கும் வலு தங்கியுள்ள காரணிகள். நோட்ஸ் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு எழுதி இன்னொரு ஷீட்டோட ஆட் பண்ணா நோட்ஸ் முனைவாக்கும் வலு தங்கியுள்ள காரணி. கீழே போடுங்க. ஒன்று கெட்டேனின் ஆரை. இரண்டாவது கெட்டேனின் ஈட்டர். கீழே எழுதுங்கோ. இந்த ரெண்டு காரணியை போட்டு கீழே போடுங்க. கெட்டேனின் ஆரை குறைவடையும் போது கெட்டேனின் ஆரை குறைவடையும் போது கெட்டேனின் முனைவாக்கும் வலு அதிகரிக்கின்றது. கெட்டேனின் முனைவாக்கும் வலு அதிகரிக்கின்றது. முனைவாக்கும் வலு அதிகரிக்கின்றது. உதாரணம் போடுங்க. போட்டு பாருங்க. பேரியம் 2+, அடுத்தது ஸ்ட்ரிஞ்சியம் 2+, கால்சியம் 2+, மெக்னீசியம் 2+, பெரிலியம் 2+ என்று சொல்லலாம். ஆரை எப்படி மாறுதுன்னு சொல்லலாம். ஆரை இந்த திசையில அதிகரிக்கும். ஆரை குறைவடைந்து முனைவாக்கும் வேலை கூடுது இல்லையா? ஏட்டம் சமனா இருக்குதானே எல்லாருக்கும். அப்ப போடுங்க. ஆரை குறைவடையும், முனைவாக்கும் வேலை அதிகரிக்கும். முனைவாக்கும் வேலை அதிகரிக்கும். ஆரை குறைந்து முனைவாக்கும் வேலை அதிகரிக்கும். ரைட். டெய்லி நான் மறந்துடுறேன். இதை கேளுங்க ஒருக்கா. நான் யூனிட் 6 தொடங்க போறோம் உங்களோட பேட்சுக்கு. அது ஒரு அடிஷனல் டைம் போட்டு தொடங்க. நீங்கள் எல்லாருக்கும் அந்த ப்ரையாரிட்டி கொடுப்பேன். டைம் உங்களோட ஃப்ரீ டைமே நான் சொல்லுங்க. இந்த டைம் யூனிட் 6 தொடங்க கட்டாயம் இல்லைன்னு தொடங்கும். இல்லாட்டி ரிவிஷன் செய்யறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். 6 தொடங்க போறோம். ஆனா இதுல இன்ஆர்கானிக் இந்த உங்களோட வளமையான கிளாஸ் டைம் டேபிள்ல நான் இதுல கேசஸ் செய்வேன். கேசஸ் எல்லாம் தேர்மோ ஏதாவது ஒரு செக்ஷன் தொடங்க போறேன். மற்றது ஒரு கிளாஸ் பேப்பர் செய்து கொண்டு இருப்போம். டேர்ம் டெஸ்ட் வருந்தனைக்கும் பேப்பர் செய்துட்டு பிறகு கேசஸ் தொடங்கலாம். அல்லது கேசஸ் தேவைப்பட்டா கேசஸ் படிக்கலாம். ரைட். நான் இப்ப இன்ஆர்கானிக் தான் தொடங்கணும். இந்த ஏ லெவல்ல முக்கியமான பாடம் தெரியும். ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல். இந்த மூணு தான் உண்மையா கெமிஸ்ட்ரி.
இப்ப நாங்கள் இந்த வருஷம் முடியல குறைஞ்சு ஏதாவது ஒன்று தொடங்கி இருப்போம். நவம்பர் மாதத்திலேயே தொடங்குற நன்மை. நீங்கள் டைம் தந்தா சரி. இல்ல இது வந்து ஒரு பாடமாக்குற பாடம். இது முடியத்தான் எங்களுக்கு ஏலவெல்ல வந்து கெமிஸ்ட்ரி பற்றிய எண்ணம் மாறுறது. நாங்கள் அதை முதலே முடிச்சு வச்சோம்னா உங்களுக்கும் சுகமா இருக்கும். ரைட். என்னடா அரவாசி சேனம் இதை வெள்ளனவே பாடமாக்கினா மார்க்ஸ் எடுக்கணும். ஏலவெல் ரிசல்ட்ஸ் வரைக்கும் பார்க்கணும். அப்படி யாரும் காணா போறது காரணம் இந்த வெங்கட பிள்ளைகள் வளமையா முந்தி நான் என்ன செய்யற கொஞ்சம் லேட்டா படிப்பீங்க. அப்ப யாராவது முன்பு பாடமாக்கினா மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடும். நான் இப்ப அதுக்கு தான் கொடுக்குறது. வெங்கட பிள்ளைகளையும் பாடமாக்க பண்ணி நான் சொன்னேன். அதால எப்பயுமே நம்ம வெள்ளனா தொடங்குறது. இன்ஆர்கானிக் வந்து வளமையாவே வெள்ளன்னு தொடங்குது. என்னோட வார மார்ச் டேர்ம் வெரி கிளியர். யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 முழுக்க முடிச்சிருக்கும். முடிச்சிருக்கும். அடுத்த டேர்ம் நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து 7, 8, 9 முடிச்சிருக்கோம். 10 முடிச்சிருக்கோம்னா நான் 9 தான் முடிக்கிறேன். அங்காளி டேர்ம் போயிருக்கு. இது மார்ச், இது ஜூலை டேர்ம். தங்கால போனா 11, 12 முடிச்சிருக்கு. அங்கால மார்ச் டேர்ம் டெஸ்ட்டுக்கு 13, 14 முடிச்சு டேர்ம் டெஸ்ட். அங்கால ஏப்ரல் 3 ஸ்கூல்ல படிக்கிறதுல டியூஷன்லயும் படிக்கிறது பிள்ளை இப்பதான் செய்யும். இப்ப நான் லேட்டா போயிடும். உங்களோட சனங்கள் சிலது யூனிட் 1, 2 படிக்குதுன்ற அர்த்தம் அதில் செகண்ட் நான் போற ஸ்பீட் எனக்கு பிள்ளை மாதிரி தெரியல. உங்களால தாக்கு பிடிக்க முடியாம இருந்தா அது உங்களோட குறைவு. அதுல மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ரைட். அவை நான் டைம் எல்லா பிள்ளைகளுக்கும் கரைச்சிட்டு தான் போடுவேன். என்னோட கொமெனா இந்த இன்ஆர்கானிக் கொமெனா தான் செய்ய போறோம். முதல்ல இந்த டைம் உங்களுக்கு சொல்லியிருக்க நீங்கள் ஒரு அளவு எனக்கு சொன்னீங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைம் உங்களோட இதுல குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் போடுவேன். உங்களுக்கு சொல்லாட்டி நான் ஒன்றும் செய்யலாம். ரைட். இப்ப அடுத்தது போவோம். அரை மேட்டம் இல்லையா? ரெண்டாவது பாப்பம் கீழே ஒன்று ஆரை தீர்மானி கொண்டு வாங்க. கீழே அடுத்தா போடுங்க ஏட்டம் என்று போட்டு ஏட்டம் நோட்டுக்குள்ள எழுதுங்க. கட்டையன்களின் ஏட்டம் அதிகரிக்கும் போது கட்டாயன்களின் ஏட்டம் அதிகரிக்கும் போது கட்டாயன்களின் ஏட்டம் அதிகரிக்கும் போது கட்டாயன்களின் முனைவாக்கும் வலுவும் அதிகரிக்கும். கட்டாயன்களின் முனைவாக்கும் வலுவும் அதிகரிக்கும். கட்டாயன்களின் முனைவாக்கும் வலுவும் அதிகரிக்கும். ரைட். இப்ப நாங்க பார்த்தோம்னா சோடியம் அயன், மெக்னீசியம் அயன், அலுமினியம் 3+ அயன் இப்படி முனைவாக்கும் வலு கூடிக்கொண்டு போகும். ஆனா இந்த ஆரையும் குறையுது. ஏட்டம் கூடுது, ஆரை குறையுது. முனைவாக்கும் வலு மிகப்பெரிய அதிகரிப்பை காட்டும். அதனாலதான் அலுமினியத்தின் சேர்வில் கூட பங்கிட்டு சேர்வையா இருக்கு. நீங்க அலுமினியம் நைட்ரேட் சொல்யூஷனையும் அலுமினியம் சல்ஃபேட்டையும் பேரியம் குளோரைடையும் சேர்ந்தா பேரியம் சல்ஃபேட் வீழ்படிவாயும் கடைசியில வடிச்சு ஆவியாக்கி பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைட் பங்கிட்டு சேர்வையா தான் வருது. அயன்கள் இருந்ததா பங்கிட்டு சேர்வையா மாறி. அது காரணம் இது இந்த உயர் முனைவாக்கம் வருது. இப்ப இப்படி போட்டுட்டு காட்டி விடுவோம். ஈட்டம் அதிகரிக்கும். ஆரை குறைவடையும். முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். 1, 2, 3 ஈட்டம் அதிகரிச்சு கொண்டு இதோட ஆரை குறையும் என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். பாருங்க. அப்ப இப்ப திருப்பி இருக்கா முனைவாக்கும் வலு, முனைவாக்கு தகம். இந்த ரெண்டு முதலாவது பார்த்தீங்கன்னா முனைவாக்கும் வலு விளங்குதான்ற
ரைட். இப்ப கீழே நோட் அண்டு போடுங்க. நோட் அண்டு போட்டுருக்கோம். முழுமையாக நிரம்பலடைந்த ஆர்பிட்டல்களுடைய கட்டையன்களிலும் பார்க்க பகுதியாக நிரம்பலடைந்துள்ள ஆர்பிட்டல்களுடைய கட்டையன்களின் முனைவாக்கும் வலு உயர்வானது. உதாரணம் மட்டும் போட்டு எழுதுங்க. Fp3+, Cr3+ போன்ற ஈத்தொகுப்பு கட்டையன்கள் உயர் முனைவாக்கும் வலுவுடைய Fp3+, Cr3+ போன்ற ஈத்தொகுப்பு மூலக கட்டையன்கள் உயர் முனைவாக்கும் வலுவுடைய Fp3+, Cr3+ போன்ற ஈத்தொகுப்பு மூலக கட்டையன்கள் உயர் முனைவாக்கும் வலு உடையன. இரண்டாவது பகுதியா நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல் தான் இருக்கு. அடுத்தது போடுங்க, முனைவாகு தகவு தங்கியுள்ள காரணிகள். முனைவாகு தகவு தங்கியுள்ள காரணிகள். முனைவாகு தகவு தங்கியுள்ள காரணிகள். அதுக்கு எழுதுங்க 1 6 2 8 அதுக்கும் அதே காரணம் 6 8. இதுக்கு சேர்த்து எழுதுங்க. கீழே இது தனித்தனியா போட்டு சேர்த்து எழுதுங்க. அனாயன்களின் ஏற்றம் அதிகரிக்கும் போதும் ஏற்றம் அதிகரிக்கும் போதும் முனைவாகு தகவு அதிகரிக்கின்றது. உதாரணம் இதை காட்டு.
இதுல வந்து ஏற கூடிக்கொண்டு போகுது, முனைவாக தகவு கூடும். இதுல ஏரையும் கூடிக்கொண்டு போகுது, ஏற்றமும் கூடிக்கொண்டு போகுது, அவை கூட முனைவாக்கம் அடையுது. பாஸ்பைடைன், ஐடைடைன் எல்லாம் இதுவா முனைவாக்கம் அடைகிற அயன்கள். அப்ப இந்த அயனை கொண்ட அயன் சேர்வில் எடுத்தவன்ட்டு அவை அயன் இயல்பு குறைவாத்தான் வெளிப்படுத்தும். ரைட். ஒருக்கா இந்த விடயத்தை ஒருக்கா திருப்பி வாசிச்சு பாருங்க, விளங்காட்டி யாராவது கேளுங்க, நான் சொல்றேன். நான் முதல் கேள்வி செய்யக்கேன்னு சொல்லி 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 உங்களுக்கு பேசிக் இருக்கும். திருப்பி ஒருக்கா விளங்க பாருங்க. Excuse me, sir. Yes, கேளுங்க. சார் என்னண்டா சார், முனைவாக்கும் வலு கூடின மூலகத்தையும் முனைவாக்கு தகவு கூடிய மூலகத்தையும் சேர்வையாக்கினா அயன் இயல்பு குறைவாதுன்னு சார் இருக்கும். எஸ் எஸ். இப்போ உதாரணமா நீங்க பார்ப்போம், அலுமினியம் 3+ எடுக்கும், சுற்றியான உயர் முனைவாக்கும் வலுடையது. அதே மாதிரி நீங்க ஐடாய்டான் எடுக்கு, 3 ஐடாய்டான் சேர்த்தா இது உங்களுக்கு வரும் Al(I3) என்று வரும். இது சுற்றியான பங்குட்டு இயல்பை தான் காட்டும், சுற்றியான பங்குட்டு இயல்பை காட்டும். அயனி இயல்பு சுற்றியான குறையத்தான் காட்டும். கெட்ட முனைவாக்கும் வலுவும் கூடி அனாயின்ற முனைவாக்கு தகவும் கூடினா அது பங்கிட்டு பிணைப்புக்குரிய இயல்பை தான் காட்டும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அலுமினியம் புரோமைட்ல மேற்பொருந்திட்டு பாருங்க, ரெண்டு நீளமும் ரெண்டும், அது மாதிரி இது நல்லா மேற்பொருந்தி பங்கிட்டு சேர்ற மாதிரியே இருக்கு. அதைத்தான் நாங்க இப்ப கீழே இருக்கிற டேபிள்ல பார்த்தோம்னா உதாரணம் போட்டுருக்கோம் பாருங்க. பெர்லியம் குளோரைடு, நீங்க பெர்லியம் 2+ அயனை பிடிச்சு விடுறீங்க குளோரைடு, ஆனா அது போல கோவேலன் கொண்டது தான். ரைட், அயன் இயல்பு கூடக்க கொதித்த உருகுகள் எல்லாம் கூடும். ரைட், அப்ப மெல்டிங் பாயிண்ட் வந்திருக்காரு, பெர்லியம் குளோரைடு கூட பங்குட்டு இயல்பை காட்டும். அவை 401. மெக்னீசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, ஸ்ட்ரென்சியம் குளோரைடு, பேரியம் குளோரைடு கொதில உருகுகள் எல்லாம் அப்படி கூடி கொண்டு போகும். இப்போ உருகுல அயன் சேர்வை கூடுறதுக்கு காரணம் அயனி இயல்பு கூடினா உருகுல கூடும். தெரியல, எல்லாம் அயன் சேர்வுதான் மெக்னீசியத்திலிருந்து பேரியம் வரை. ஆனா அதுல அயனியல் வேறு கூட பேரியம் குளோரைடுல கூட. அந்த பாக்ஸு கீழே அல்லது மேலே அம்புக்குரிய அந்த பேரியம் நோக்கி போட்டுட்டு போடுங்க, அயன் இயல்பு அதிகரிக்கின்றது, அயன் இயல்பு அதிகரிக்கின்றது. முனைவாக்கும் வேல்யூ எப்படி இருக்கும்? முனைவாக்கும் வேல்யூ பேரியம் அயனை விட ஸ்ட்ரென்சியம் 2, கால்சியம் 2, மெக்னீசியம் 2, பெர்லியம் 2. முனைவாக்கும் வேல்யூ இப்படி கூடிக்கொண்டு போகும். ஆகவே அயன் இயல்பு எப்படி இருக்கும் என்றால், பெர்லியம் குளோரைடை விட மெக்னீசியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடை விட கால்சியம் குளோரைடு,
கால்சியம் குளோரைடு பேரியம் குளோரைடு. அந்த டேபிளுக்கு கீழே இது ஒரு கல்வி முனைவாக்கம் மேல கூடுது, அயனி இயல்பு கூடுது, அயனி இயல்பு கூடினா உருகநிலை கூடும். அப்ப பதார்த்தங்கள பௌதிக இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த முனைவாக்கம் மேல இதெல்லாம் கலைக்க வேண்டி இருக்கு. அயன் சேர்வுதான் இதை தவிர மிச்சம் எல்லாம் அயன் சேர்வு. ஆனா அயனி இயல்பு கூடின அயன் சேர்வு இது. இப்ப நீங்கள் லெப்ல போய் இருக்கிற கெமிக்கல்ஸ் பியூ சாம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளவுக்கு அயன் சேர்வு அயனி இயல்பு கூடுதோ அது கண்ணாடி மாதிரி பழிங்க வெள்ளை தன்மை இருக்காது, வெண்ணுற தன்மை இருக்காது. பெர்லியம் குளோரைட் பவுடர் மாதிரி தான் இருக்கு. கிறிஸ்டல்ஸ் இருந்தாலும் நடக்கும் வெள்ளையா இருக்கு. உதாரணம் பாருங்க, ஸ்ரீனி அதுல எல்லாம் பங்கிட்டு சேர்றதான கிறிஸ்டலா இருந்தாலும் நிறமா இருக்கு, வெள்ளையா இருக்கு. ரைட். ஆனா உயர் அயன் இயல்புள்ள ஒரு எஸ்டோப்பு மூல சேர்வு எடுத்திருந்தா பெரும்பாலும் நிறமற்ற பழிங்க இருக்கு. நிறம் வெள்ளையா மாற எங்களுக்கு விளங்கும் அயன் இயல்பு குறைவு, பங்கிட்டு தன்மை கூடுதல். ஸோ அது ஒரு சுமார் ஒப்பீடு. பட் உருகுள்ள கொதியை வச்சு தான் நான் சொல்றேன். பெர்லியம் குளோரைட் நான் முதலே படிக்க பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பங்கிட்டு பிணைப்பு தான் கீழே எழுதுறாங்க. ஏன் பெர்லியத்தால அயன் சேர்வை இருக்க முடியாண்டா இவருக்கு உயர் முனைவாக்கும் வேலை இருக்கிறதால பிணைப்பை ஆக்கிவிடும். நீங்க இப்படிதான் பார்க்கணும். பெர்லியம் 2+ 2 குளோரைடு அயனையும் சேர்க்கிறீர்கள். ஆனா உங்களுக்கு பங்கிட்டு பிணைப்பு தான் வந்துருக்கு. பெர்லியம் 2+ அயனை தனியா உருவாக்குறீர்கள், குளோரைடு அயனை தனியா உருவாக்குறீர்கள் வைங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினா பங்கிட்டு பிணைப்பா மாறிடும், அயனா இருக்க முடியாது. ஆனா சோடியம் அயனையும் குளோரைடு அயனையும் எடுத்தீங்கன்னா சேர்த்தோடனே நடக்கும் அயன் சேர்வு. சோடியம் பிளஸ் மைனஸ் சொல்லி அயன் பிணைப்பா தான் இருக்கும். இரண்டா இது இந்த முனைவாக்கு மேல போதாது வேற பங்கிட்டு பிணைப்பா மாற்றுறது. அயன்கள்ல இருந்து கூட பங்கிட்டு பிணைப்பு உருவாகலாம்னு ரைட். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியும், அமோனியா மூலக்கூறு எடுக்கும். இதை கொண்டு H+ அயனோட நாங்கள் கரிச்ச வெள்ளத்துல கொடுத்து பிணைப்பை ஏற்படுத்தினா பங்கிட்டு பிணைப்பு தான் இருக்கும். அது காரணம் இந்த இதோட அயனா இருக்க முடியாது. NH4+ அந்த அயனா தான் அது மாறும். அவை அயன்களும் பங்கிட்டு பிணைப்பில ஈடுபடலாம்னு உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கிறோம். அவை இந்த அயன்கள் பங்கிட்டு பிணைப்பா மாறிடும். அந்த பங்கிட்டு பிணைப்பு குறித்த சோடியம் எத்தனை குளோரைடு அயனே கொடுக்கும். ஈதல் பிணைப்பு மாதிரி பிணைப்பு. ஆகவே பெர்லியம் குளோரைடு பங்கிட்டு சேர்வை உருவல்ல குறைஞ்சு அயன் செயல் மற்றதில்லை, அயன் இயல்பு கூட உருவல்ல கூடும். ரைட். எவ்வளவு தூரம் இது உங்களுக்கு விளங்குதுன்ற திருப்பி பாருங்க. அப்போ அயன் பிணை 1 to 3 minutes. எஸ் கேளுங்க சார். பங்கட்டு இயல்பு கடைசியில் ஆப்போசிட்டா இருக்கும் தானே சார்? பங்கட்டு இயல்புன்றது இந்த ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே. யூனிட் 2 படிக்கிற முறை என்னண்டாப்லே எப்பயுமே ஒரு மொழியை படிக்கிற மாதிரி யோசிங்க. இப்ப நீங்கள் ஒரு மொழி படிக்க 2 அப்ரோச் இருக்கு. இது உங்களுக்கு விளங்கிச்சா A லெவல் விளங்கும். என்னண்டா நீங்கள் ஒரு பிரெஞ்சு லாங்குவேஜ் படிக்க போறீங்க ஒரு கிளாஸ் போய் பாருங்க. முதல் நாள் எழுத்து படிப்பீர்கள், பிறகு சில சொற்கள் படிப்பீர்கள், பிறகு கிராமர் படிப்பீர்கள், பிறகு சும்மா வசனம் எழுத படிப்பீர்கள். ஆனா கதைக்க மாட்டீர்கள். உங்களால கதைக்க முடியாத நான் உங்களுக்கு வாசிக்க முடியும், கொஞ்சம் வந்துடும். ரைட். ஆனா நீங்க கதைக்கிறதுக்கு எங்க போகணும்? கதைக்கிற ஆட்கள்ல சூழலுக்கு போங்க. உங்களுக்கு எழுத்தும் தெரியாது, கிராமரும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனா நீங்க பிரெஞ்சு கதைக்கக்கூடிய இருக்கும். அது மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில, பயாலஜியில, பிசிக்ஸ்ல எல்லா பாடம், மேத்ஸை தவிர்ந்த மிச்ச பாடங்கள் எவ்வளவு பேப்பர் செய்யறோமோ அப்பதான் பிள்ளைங்களுக்கு விளங்கும் பாடம் எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி நோட்ஸை படிக்கிறது. இதை விட்டுட்டு நோட்ஸை வாசிக்க எனக்கு விளங்குது இல்லை, கேள்வி செய்யல, திருப்பி தியரி படிச்சீங்களா நீங்க அப்படியே அந்த சுழிக்குள்ள விழுந்து மொக்காவே இருக்கு. தியரி ஒருக்கா தான் படிக்கணும், ஒழுங்கா படிச்சா சரி. பேப்பர் செய்ய கட்டாயம் இருக்கு. நான் உங்களுக்கு யூனிட் 2 பேப்பர் செய்யலைன்றது உண்மை, நியாயமான பேப்பர் இன்னும் செய்யலாம். ஏன் செய்யலைன்றா இந்த சிலபஸை கொஞ்சம் கவர் பண்ணிட்டு நாங்கள் செய்வோம். டேர்ம் டெஸ்ட்டுக்கு முடியல கணக்கு டெஸ்ட் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம், செக்ஷனா ரிவிஷன் பண்ணி திருப்பி பேப்பர் செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா உடனே படிச்ச உடனே செய்தா எல்லாம் விளங்குற மாதிரி தான் இருக்கும். விளங்கும் ரெண்டே படிக்கிறது விளங்கும். ஆனா இது என்ன படிக்கிறவன்றது 100% விளங்க டைம் எடுக்கும். ஒரு டைம் பொறுமை இல்லை சில பிள்ளைகள்.
நீங்க உண்மையாவே அந்த வீட்டை ஒரு மணித்தியால பேப்பர் நீங்க பெர்ஃபெக்டா இருந்து செய்திருந்தா நீங்கள் கனவே செய்திருப்பீங்க பரவாயில்லை. ஆனா இந்த ட்ரிங்கோல இருந்து வார பிள்ளைகள் எல்லாரும் 88 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஒரு ஆளுக்கு மட்டும்தான் குறை, மற்ற 3 பேர் 88 மார்க்ஸ் எடுத்திருக்கோம். அதில் உடனே 1 ஹவர்லயே போட்டதில்லை. உடனே வாட்ஸ்அப் பண்ண நான் உடனே திருத்தினான். 1 ஹவர்லாம் திருப்பி நான் பேப்பர் எடுத்தனா 88 மார்க்ஸ் இருந்தது. உங்களுக்கும் யாருக்கும் ஒரு ஆளுக்கு 88 மார்க்ஸ் இருக்கு. கனவே செய்ய இல்லை. ரைட். ஒருக்கா இந்த திருப்பி இந்த நோட்ஸை ஸ்டார்ட்ல இருந்து இருக்க பாருங்க. நான் திருப்பி இந்த விடயங்கள்ல விளங்காம இருந்தா மார்க்ஸ் எப்படி தெரிஞ்சு கொள்றது? நீங்கள் அங்க டெஸ்ட் பேப்பர் செய்து கொடுத்திருந்தா இப்ப திருத்தி கொடுத்துட்டேன் ஒரு செட் ஆக்களுக்கு. அடுத்ததா நேற்று எடுத்திருந்தாங்க இந்த பேப்பர். இது அங்க கொடுப்பேன். நீங்க எடுக்கலாம். அவசரம் இல்லை. நீங்க கொரோனா குறைவா இருக்குன்னா போய் எடுங்க. அங்க அவன் இது இன்ஸ்டிடியூட் வந்து ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 4 to 7 திறந்திருக்கணும். ரைட், நீங்க போய் பேப்பர் செய்தா பேப்பர் எடுத்து செய்தா கொடுக்கலாம், திருத்தலாம். இல்லைன்னா உங்களோட குரூப்ல நான் போட்டு விடுறேன். திருத்து கொண்டே கொடுத்தாலும் திருத்து. ஆனா 1 hour செய்தா அது நல்ல 1 hourல செய்யும். இது இந்த ஃபஜான் விதின்னு சொல்லி உங்களோட சிலபஸ்ல இல்லையா, பட் இதுதான் அந்த விதி. அந்த விதியை பாவிச்சு தான் நாங்க இந்த 9 இயர்ல ஒப்புடுறோம். இதுல ஒன்றும் டவுட் இல்லை தானே உங்களுக்கு? இல்ல சார். ரைட், இப்போ ஒரு கேள்வி போடுங்க கீழே. எழுதுங்கோ. பின்வரும் சேர்வைகளை அவற்றின் அயன் இயல்பு அதிகரிக்கும் வரிசையில் தருக.
இவற்றின் அயன் இயல்பு அதிகரிக்கும் வரிசையில் தருக. மூன்றையும் ஒருக்கா பாருங்க. அயன் இயல்பு அதிகரிக்கிற வரிசையில தரும். இந்த முதலாவது கேள்வி எடுத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே கட்டையில தான் கொண்டிருக்கிறோம். இப்ப அனாயனத்தான் நாங்க பார்க்கணும். குளோரைடானை விட குளோரைடான், குளோரைடானை விட புரோமைடான், புரோமைடானை விட ஐடான் அரை கூடும். அரை எப்படி இருக்கு இந்த டிரெக்ஷன்ல கூடிக்கணும். அரை கூடினா முனைவாக்கு தகவு கூடும். ஆகவே முனைவாக்கு தகவு கூடினா என்னடா அயன் இயல்பு குறையும். முனைவாக்கு தகவு கூடினா அயன் இயல்பு குறையும். இப்ப லித்தியம் அயடைட்டை விட லித்தியம் புரோமைடுக்கு அயன் இயல்பு கூட. லித்தியம் புரோமைடை விட லித்தியம் புளோரைடு தான் அயன் இயல்பு கூட. இப்ப இந்த மூன்று சேர்வையிலும் ஆறு குறுகளில கூட லித்தியம் புளோரைடு கூடவா இருக்கு. அயன் இயல்பு கூடின சேர்வை குறுகளில கூடவா இருக்கு. சில விதிவிலக்குகள் இருக்கு, ரைட். ஆனா பொதுவானதுதான் நாங்க படிக்கிறோம். இதுல பார்த்தோம்னா முனைவாக்கும் வேலை யாரு கூட Na+ விட Mg2+ சிக்கலான கூட முனைவாக்கும் வேலை. ஏற்றமும் கூட யாரையும் குறையும். அவை முனைவாக்கும் வேலை வரும். முனைவாக்கு தகவல் பார்த்தா என்ன நடக்கும்? ஆக்சைடானை விட சல்பைடானுக்கு முனைவாக்கு தகவு கூட. ஆக்சைடானை விட சல்பைடானுக்கு முனைவாக்கு தகவு கூட. இதுக்கு முனைவாக்கும் வேலை கூட. ஆகவே அயன் இயல்பு இப்படி இருக்கு. ஆக குறைவா இருக்க போறது Mgs. முனைவாக்கு தகவு கூடின அயன், முனைவாக்கும் வேலை கூடின கேட்டாயன். நாங்கள் இந்த ரெண்டையும் எடுத்தோம்னா ஒரே கேட்டாயன். ஆகவே அடுத்ததா வரப்போது சோடியம் சல்பைடு. அடுத்ததா வரும் சோடியம் ஆக்சைடு. இப்ப அயன் இயல்பு கூடினது சோடியம் ஆக்சைடா இருக்கு. அயன் இயல்பு கூடினது சோடியம் ஆக்சைடா இருக்கு. இதுலயும் அதே கன்செப்ட் சார் திருப்பி ஒரு வழங்கப்படுது. நிச்சயமா இதுல முனைவாக்கு தகவல், இது முனைவாக்கும் வேல்யூ. கட்டையண்ட ஏட்டம் கூடுது, ஆற குறையுது. இதை விட இது சின்ன ஏட்டம் கூடினா முனைவாக்கும் வேல்யூ இதுதான் கூடு. இல்ல ஏட்டமும் கூடுது, ஆரையும் குறையுது, சிட்டியா கூடுது. இவர்கள் எடுத்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே ஏட்டத்தோட ஆற பெருசான ஆளுக்கு முனைவாக்கு தகவு கூடு. அப்ப இது இலகுவா முனைவாக்கம் அடையும். முனைவாக்கு தகவு கூடு. ஆகவே முனைவாக்கு தகவு கூடினா என்ன நடக்கும்? அயன் இயல்பு குறைஞ்சிடும். முனைவாக்கும் வேலை கூடினா அயன் இயல்பு குறைஞ்சிடும். அப்ப மெக்னீசியம் சல்பைட் மிக குறைவான அயன் இயல்பை வெளிக்காது. ஆனா விளவு அயன் சேர்வு தான். அயன் சேர்வு அயன் இயல்பு குறைவாக்கும். அடுத்தது முனைவாக்கு தகவு சல்பைடு. இதுல பாருங்க Na+ விட Mg2+ முனைவாக்கும் வேலை கூட.
புரோமைடு அயனை விட சல்பைடு அயன் தான் கூட முனைவாக. இலத்திரன் அடர்த்தி பரம்பல் கூடத்தான் 2 மைனஸ் ஏட்டம் கூடினா இலவா முனைவாக்கப்பட்டது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அயன் சேர்வை இயல்பை கூட வெளிப்படுத்த போற சேர்வை வந்து மெக்னீசியம் சல்பைட் மிக குறைவாக. அடுத்தது சோடியம் சல்பைட், அடுத்தது சோடியம் குளோரைடு. சரியா? இப்படி அயன் பிணைப்புன்றது படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த கேரக்டர்ஸ் ஒழுங்கா விளங்குறது. ஏன்னா இதுதான் டெஸ்ட் எழுதுவேன். குறுகல்ல கூடினது அயனி இயல்பு கூடினது. சரி, ரைட். இதுல இல்லாத ஒரு விடயம் தலையங்கம் போட்டு எழுத போறோம். போடுங்க அயன் சேர்வைகளின் சில பௌதீக இயல்புகள் போடுங்க. அயன் சேர்வைகளின் சில பௌதீக இயல்பு. அயன் சேர்வைகளின் சில பௌதீக இயல்பு. ஒன்று போடுங்க மின் கடத்து திறன் என்று போடுங்க. பௌதிக இயல்புல முதலாவது பாப்பம் மின் கடத்து திறன். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மின் கடத்து திறன். சார் அப்ப ACl3 வந்து ஒரு பங்குட்டு வலு சேர்வை தானே சார்? அலுமினியம் குளோரைடு வந்து திண்ம நிலையில அயன் சேர்வை, வாயு நிலையில பங்குட்டு சேர்வை. அதான் சரி. அலுமினியம் குளோரைடு திண்ம நிலையில பங்குட்டு இயல்பு கூட்ட காற்று ஒரு அயன் சேர்வையா தான் பார்ப்போம் திண்ம நிலையில. இரண்டா அலுமினியம் குளோரைடை உருக்கி மின்பகுத்து பார்க்கலாம். நாங்க மின்பகுத்தா Al3+ இருக்கு. உருக்கி போட்டு பார்த்தா Al3+ குளோரைடு அயன் தான் இருக்கு. திண்மத்தை உருக்கினான். ஆனா பிற வாயிலை போய்க்கா இதா போயிடும், பங்குட்டு மூலக்கூறா போகும். வாயிலை போனா பிறகுதான் இந்த இருபௌதியம் எல்லாம் காணப்படும். இப்ப போன வருஷ பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு முந்தி அலுமினியம் குளோரைடு திண்ம நிலையில் இருபௌதியமா காணப்படும். பாஸ் பேப்பர் செய்திகள் என்றா நான் நினைக்கிறேன் 2015 16 அதுல வந்த பேப்பர்ல ஒரு கேள்வி. ரைட், அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா 5வது விடையா போட்டிருக்கும் அலுமினியம் குளோரைடு திண்ம நிலையில் இருபௌதியங்களா காணப்படும். பிறகு திருப்பி இப்ப போன வருஷம் நடந்த பேப்பர்ல வாயு நிலையில் இருபௌதியமா காணப்படும். இப்ப சிலபஸ்ல வாயு நிலையில மட்டும்தான் காணப்படும். அதாவது திண்ம நிலையில அயன் சேர்வையா கருதலாம் என்றதுதான். ஆனா அதிக பங்கிட்டு இயல்பை வெளிப்படுத்துற ஒரு அயன் சேர்வையா தான் கருதலாம். ஓகே, ரைட். முதலாவது மின் கடத்து திறன் இல்ல மின் கடத்து திறன். எழுதுங்க அயன் சேர்வைகள் திண்ம நிலை, அயன் சேர்வைகள் திண்ம நிலை சுயாதீன இலத்திரன்களிலோ அல்லது இயங்கக்கூடிய அயன்களையோ கொண்டிருப்பதில்லை. இதற்கு அண்டர்லைன் பண்ணுங்க. இயங்கக்கூடிய அயன் சுயாதீன இலத்திரனை கொண்டிருப்பதில்லை என்றது அண்டர்லைன். கொண்டிருப்பதில்லை. திரும்ப சொல்லுங்க. சுயாதீன இலத்திரன்களையோ அல்லது இயங்கக்கூடிய அயன்களையோ கொண்டிருப்பதில்லை. இதனால் திண்ம நிலையில் அயன் சேர்வைகள் மின்னை கடத்தாது. இதனால் திண்ம நிலையில் அயன் சேர்வைகள் மின்னை கடத்தாது.
திண்ம நிலையில் அயன் சேர்வைகள் மின்னை கடத்தாது. திண்ம நிலையில் அயன் சேர்வைகள் மின்னை கடத்தாது. எனினும் உருகிய நிலையில் உருகிய நிலையில் அயன்கள் இயங்கக்கூடியதாக இருப்பதனால் அவை மின்னை கடத்தும். யாரும் இது விளங்குதான் இருக்க? அப்ப வாயு நிலையிலும் கடத்துமா? வானிலையில ஷூரா கடத்தும் தானே. வாயுநிலையில அயன்கள் பிரிஞ்சே இருக்கிறதால வாயுக்கள் மின்ன கடத்தும். ஷூரா அயன் சேர்வை வாயுநிலையில கட்டாயம் மின்ன கடத்தும். சார் அப்ப AlCl3 வாயு நிலையில கடத்தாதானே மின்ன? கடத்தாது. ஏனென்றால் அது டைமரா மாறிடும். மூலக்கூறத்தானே காணப்படும். கடத்தாது. ரைட். அடுத்த ரெண்டாவது இயல்பு போடுங்க. இது முதல் பார்த்தீங்கன்னா கடத்துத்திறன். ரெண்டாவது போடுங்க நீரில் கரைதிறன் என்று போடுங்க. நீரில் கரைதிறன். இல்லைங்கோ அயன்கள் நீருடன் வலிமையான அயன் தூண்டிய இருமுனை கவர்ச்சி விசையை அயன் தூண்டிய இருமுனை கவர்ச்சி விசையை ஏற்படுத்துவதனால் அயன் இருமுனை கவர்ச்சி விசையை ஏற்படுத்துவதனால் அயன் சேர்வைகள் நீரில் கரையும். அயன் சேர்வைகள் நீரில் நன்றாக கரையும்.
நீரில் நன்றாக கரை. எனினும் சில சேர்வைகளின் நீரில் கரைதிறன் குறைவானது. எனினும் சில சேர்வைகளின் நீரில் கரைதிறன் குறைவானது. ரைட். இந்த இருக்கா திருப்பி பாருங்க, நான் திருப்பி இருக்கா விளங்கப்படுத்த போறேன். இந்த அதுக்கு பாருங்க இருக்கா. சார் அப்ப அயனியல்பு அதிகரிக்க நீர்ல கரைதிறன் கூடும். அப்ப ஏற்றமும் குறையணும். இல்ல அதான் நான் திருப்பி விளங்கப்படுத்த போறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நான் விளங்கப்படுத்துறேன். அயன் இருமுனை காட்சி சில ஏற்றம் அதிகரிக்க கரைதிறன் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். ஆனா சிறுவெளியில அப்படி இருக்க கரைதிறன் குறைவதா இருக்கும். இல்லைன்னா அலுமினியம் ஆக்சைடு நல்ல அயன் சேர்வை நான் நீர்ல கரையாது. அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு, அதான் விளங்கப்படுத்த. இப்ப இது இருக்க கவனிங்களோ, சில சேர்வில் கரையாதுன்றது நாங்கள் இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் படிப்போம். அந்த விடயம் தெர்மோ கெமிஸ்ட்ரியில படிப்போம். இப்ப இருக்க கவனிங்க, இப்ப நம்ம சொன்ன மாதிரி சோடியம் அயன் sodium ion, இதோட யாருக்கு பிணைப்பு ஏற்படும்? H2O மூலப்பொருள் தான் ஹைட்ரஜனோட. ரைட். இதுக்கு என்ன பேர்? அயன் இருமுனைவு கவர்ச்சி. அதே மாதிரி நீரின் H2O மூலப்பொருள் வந்து இதோட. இப்ப கரையிறதை தீர்மானிக்கிற இன்னொரு காரணி இருக்கு, உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. அடுத்த காரணி என்னன்னா, இவைகளும் தங்களுக்கு இல்ல கவர்ச்சி விசையை கொண்டிருக்கிறார். இவரும் கவர்ந்தார். இவற்ற கவர்ச்சி விசையா இவையில அமைப்படுத்துற கவர்ச்சி விசையா வலிமை கூட. அப்ப இந்த கவர்ச்சி விசையை தீர்மானிக்கிறதுக்குரிய காரணி வச்சுக்கிறோம் சாலக சக்தி.
யூனிட் 5ல படிப்போம். சாலக சக்தியை விட இந்த நீரேற்ற சக்தி என்று சொல்றது கூட கிடைக்குமா இருந்தா கரையும். நீரேற்றத்தால வர சக்தியை விட சாலக சக்தி பெருசா இருந்தா கரையாது. ரைட், அதை எழுத வேண்டாம். இப்ப படிக்க அப்புறம் விளங்கும். அதுதான் இப்ப பார்க்கணும். இப்ப நீர்ல எல்லா அயன் சேர்வையும் கரைய வேண்டிய சோடியம் குளோரைடு கரைவதற்கு என்ன அர்த்தம்? சோடியம் அயன்களுக்கும் குளோரைடு அயன்களுக்கும் இடையே இருக்கிற அந்த நிலவின் கவர்ச்சி விசை இந்த வலிமையை விட ஏராளமான நீர்மூல பொருள் இது சூழ்ந்து விரைக்கவான அந்த அயன் இருமுனை கவர்ச்சி விசை போதுமா இருக்கும் இந்த சாலத்தை உடைச்சு சோடியம் அயனை தண்ணிக்குள்ள கொண்டு போகுது. அப்ப அந்த அயன் சேர்வை கரையுது. மெக்னீசியம் குளோரைடு பெரும்பாலும் குளோரைடுகள் கரையும் நீர்ல. பெரும்பாலான குளோரைடுகள் கரையும். ஆனா பெரும்பாலும் ஆக்சைடு கரைதிறன் நீர்ல குறைவாத்தான் இருக்கும். 2ஆம் கூட்ட மூலங்கள். அது காரணம் 2ஆம் கூட்ட மூலங்களுக்கு ஏற்றம் கூட்டினோட அந்த சாலக சக்தி கூட்டிடும். அப்ப கரைய விடாது. அப்ப நாங்கள் அந்த விடயத்தை இப்ப நாங்கள் முழுமையா டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. ஆனா கொஞ்சம் விளங்கினா நல்ல அதால சொல்லலாம். கரைதிறனை தீர்மானிக்கிறதுல 2 காரணி இருக்கு. சாலக சக்தி, நீரேற்று சக்தி. சாலக சக்தி என்று சொல்றது இந்த சாலகத்தின் உறுதியை தீர்மானிக்கிற காரணம். அந்த உறுதித்தன்மை கூடினா நாங்க சொல்லலாம் கிடையாது. அப்ப கீழே நோட் அண்டு போடுவோம். அயன் சேர்வைகளின் சாலக சக்தி உயர்வாக இருக்கும் போது அவற்றின் நீரில் கரைதிறன் குறையும். அயன் சேர்வைகளின் சாலக சக்தி உயர்வாக இருக்கும் போது அவற்றின் நீரில் கரைதிறன் குறைவாகும். நீரில் கரைதிறன் குறைவாகும். சார் திருப்பி இருக்கா சொல்லுங்க. ஓகே, அயன் சேர்வைகளின் சாலக சக்தி உயர்வாக இருக்கும் போது சாலக சக்தி உயர்வாக இருக்கும் போது அயன் சேர்வைகளின் நீரில் கரைதிறன் இழிவாகும். இழிவாகும். இதை தவிர நாங்கள் அயன் பிணைப்புல படிக்கிறதுக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன். கட்டாயம் ரைட், நான் சொல்றதை இருக்கா கவனிங்க. முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த 20ஆம் தேதி பிறகு ரஞ்சித் சார் இன்றைக்கே வரான்னு நான் சொன்னேன். இந்த பிள்ளைகளுக்கு கொரோனா பிரச்சனையால பிள்ளைகள் கிளாஸ்க்கு எல்லாம் வந்து பே பண்ண இல்லாம இருக்கும். வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லாட்டி அவர் வந்து படிச்சு கொண்டு போய் குழப்பி கொண்டு போகுது இல்லையா? இப்ப நீங்கள் வார 20ஆம் தேதி தொடக்கம் சார் வந்து பாப்பருங்க. யாராவது பே பண்ணாம இருந்தா சில ரிமூவ் பண்ணுவார். அப்புறம் அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் உங்களால பே பண்ண முடியாம இருந்தா அது அக்செப்டட். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பே பண்ண முடியாட்டி ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லுங்க எப்போ பே பண்ணும் அப்படின்னு சொன்னா இப்பதான் பே பண்ணணும்னு சொல்லி இல்லை. பட் நீங்கள் அந்த பேமெண்ட்ஸ் செய்யறதா இருந்தா செய்யுங்க. இல்லாட்டி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த மாதம் சேர்த்து பே பண்றோம். அப்படி ஏதாவது நீங்க இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். என்ன பிரச்சனை இல்லை. தான் நட்டம். ரைட், இன்றைக்கு மேல போறதுக்கு நான் ஏனெண்டா இந்த அயன் பிணைப்பு தான் இன்றைய நாம் படிப்பிக்கணும் இருந்தது. அயன் பிணைப்புக்குள்ள விளங்கி இருக்கும். அடுத்த கிளாஸ் உலோக பிணைப்போட இந்த யூனிட் 2 முடிஞ்சிடும். உங்களுக்கு யூனிட் 2 படிச்சது கூட விளங்கின மாதிரி இருக்கா இல்ல விளங்காத மாதிரி இருக்கா?
சார் பிணைப்புகள்ல கொஸ்டின்ஸ் செய்தா நல்ல கொஸ்டின் செய்யறதை விட நான் கேட்கிறேன் பாடம் விளங்கின விளங்காதுன்றது பாத்தீங்களா? சார் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் வைக்கலாம். ரிவிஷன் செய்துட்டு யூனிட் 2ல மட்டும் ஒரு எக்ஸாம். நான் ஒரு ரிவிஷன் அந்த புக்லெட் மாதிரி செய்து போட்டு உங்களுக்கு டியூட்டை அனுப்புறேன். அந்த டியூட்டை ஃபுல்லா செய்துட்டு நான் உங்களுக்கு எம்சிக்யூ டைப் செய்ய கஷ்டமா இருக்கா அல்லது ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் டைப் செய்ய கஷ்டமா இருக்கா? இல்லை எல்லாமே கஷ்டமா இருக்கா? ஸ்ட்ரக்சர் டைப் செய்ய தான் கஷ்டமா. ரைட். ஓகே, நாங்கள் அடுத்த கிளாஸ் உலோக பிணைப்பு படிப்போம். அதுக்கு பிறகு இந்த கிளாஸ்ல நாங்கள் கொஞ்ச நாளைக்கு பேப்பர் செய்வோம். யூனிட் 2 பேப்பர் செய்வோம். நீங்கள் காணமண்டும் வரையும் பேப்பரை செய்துட்டு பிறகு நாங்கள் அந்த யூனிட் 4 5 விரும்பினதை தொடங்கும். யூனிட் 3 எப்படி இருக்கிற மாதிரி? அது ஓகே சார், அது நல்ல அது செய்யக்கூடியது. வேற யாராவது யூனிட் 3 இன்னும் கஷ்டமா இருக்கு? ஒருத்தருக்குமே கஷ்டம் இல்லை இப்ப. ரைட். இதே போதும். நான் அப்ப இனி இந்த யூனிட் நாளைக்கு இன்றைய போட்டிருக்கேன் டியூட் ஒன்று யூனிட் 3 அது இருக்கா செய்யுங்கோ. நாளைக்கு அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணேன். ஏன்னா போன கிழமை நடந்த அந்த வியாழக்கிழமை கிளாஸ் நீங்க கிணவே வேற இல்லை. அந்த டியூட்டோட மாடலை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு டியூட் அடிச்சிருக்கு. அது இருக்கா செய்யுங்கோ. ரைட். செய்துட்டு இந்த எங்களுக்கு யூனிட் 1 2 3 மூன்றும் முடிச்சிருக்கிறோம். ஆகவே திருப்பி ஒருக்கா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த யூனிட்டுக்கு போவோம். இதோட நிக்கல அது இல்லையா? ஓகே, பாய். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த யூனிட் 2 அந்த ரிவிஷன் கிளாஸ் கண்டினியூ ஆனதானே சார்? அந்த டியூஸ்டே வந்து அது கண்டினியூ ஆச்சு வேணும். வார செவ்வாய்க்கிழமை இருக்கு. ஓகே சார். ஓகே, விளங்காதாக்கள் செவ்வாய்க்கிழமை கிளாஸுக்கு வரலாம். ஒரு பிரச்சனை இல்லை.